சொல்லுங்கம்மா, நல்லா சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் 4 பேர் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா. ம் ம் அந்த பிறவி இனிமேல் வராது இருக்கணும்னா அவருடைய திருவடியே நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நம்ம வந்து எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் ஒரே நேர்கோட்டுல போய்கிட்டு அவர் பார்த்துப்பாரு. நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. மாயங்கிற திரைய வந்து அந்த இந்த லௌகிகத்துக்கு மாயை திரை வேலைக்கிட்டா அவரு சாட்சாத் ரூபமா ஜோதி வடிவமா காட்சி தராது. காரைக்கால் அம்மையார் மகா குரு பூஜை விழாவுக்காக சேலத்துல இருந்து அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா சொல்லுங்க. வேதா அம்மா. அம்மா காரைக்கால் அம்மாயாரோட வாக்காவே அவங்களோட வாக்கு இருக்கு. ம் 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 இப்ப வாழ்க்கையிலேயே நான் அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா இந்த லௌகிகத்திலேயே எனக்கு அந்த உயிரை கொடுத்தது நெய்யை கொடுத்தது வந்து தனம், அப்புறம் தனம்ங்கிறது தனம்பா, அப்படியே அந்த கற்பனை ஓடுது. அப்படி இதுக்குள்ள பெருந்தது வந்து நாங்க அகத்தி மகத்தி அப்ப வந்து நமக்கு நாராயணன் ரகுநாதன் அந்த பேர் கொண்ட ஜீவனை வாழ்க்கை கொடுத்து நல்லபடியா ஒரு ஈரேற்ற பண்ணி வச்சுட்டு பிறவாமை வேண்டும் வேண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை மறவாது இருக்க வரம் தந்தாரு. திரு ஆலங்காட்டு ஈஸ்வரன் மீது காரைக்கால் அம்மையார் திரு ஆலங்காட்டு ஈசனிடம் கேட்ட வரம் பிறமாமை வேண்டும், அப்படியே நான் மீண்டும் பிறந்து விட்டால் இறைவா உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், உன் திருவடி கீழ் நீளந்து அமர்ந்து நான் பாட அதை கேட்டு நீ ஆடல் வேண்டும்னு அம்மையார் ஐயன் கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி இறைவனும் அவருக்கு அந்த முக்தி பேரை கொடுத்தாங்க. அம்மையாரோடைய சிஷியரையா இப்போ நம்ம வேதாம்மாவை பார்க்குறோம். இவங்க சேலத்திலிருந்து ஆண்டுதோறும் தனியாகவே வந்துடுவாங்க. ஒரு சிறந்த சிவனடியார். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.